வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் மெகடாச்சாம். நமது ஆலம்லை யூடியூப் சேனல்ல இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீராவி முருகன் சுடப்பட்ட வழக்கை குறித்தும் இசக்கி ராஜாவை குறித்தும் இப்ப நம்ம பார்க்கலாம். இசக்கி ராஜாவை பத்தி சொல்லும் போது, இவர் தூத்துக்குடி மாவட்டத்துல ஒட்டம்பிடாரம் பகுதியில பாறைக்குட்டம்ன்ற ஊரை சேர்ந்தவர்னா இசக்கி ராஜா. சின்ன வயசுல இருந்தே இவருக்கு சினிமா படங்கள்ல வரக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை போல நாம உருவாகணும் அப்படின்ற ஆர்வம் இருந்தது. அதனாலேயே என்ன செய்யறாரு அப்படின்னா, கிக் பாக்ஸிங் கத்துக்கிறாரு. பால்டிச்சு ஈட்டியதினல் போன்ற விளையாட்டுகள்ல கொடைச்ச ஈடுபடாரு. இது மட்டும் இல்லாம கிரிக்கெட், பால்பந்து போன்ற விளையாட்டுகள்லாம் அதீத ஈடுபாடு இருந்தாரு. விளையாட்டு துறையில ஈடுபாடு இருந்ததுனால ஸ்போர்ட்ஸ் கோட்டால மேலும் அவருக்கு உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குது. சென்னையில போய் என்ன செய்யறாரு அப்படின்னா, டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் பிஇ, இது இல்லாம எம்ஏ கிரிமினாலஜி, எம்பிஏ, பிஎல் படிக்கிறாரு. தொடர்ச்சியா அந்த படிப்பை விடாம படிக்கிறாரு. அதுக்கப்புறம் சர்வதேச அளவுல கிக் பாக்ஸிங்லயும் ஈட்டி எறிதல்ல பதட்டங்களை வாங்குறாரு. இதனால 2016ல உதவி ஆய்வாளரா அவருக்கு பணி வாய்ப்பு கிடைக்குது. தூத்துக்குடி மாவட்டம் போரில்பட்டியில பணிபுரித்த போது பல்வேறு நிகழ்வுடன் இவருடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து ஏற்படுகின்றன. இவர் தன்னுடைய வலைதள பக்கங்கள்ல கூட சிம்பம், சூர்யா, சாமி, விக்ரம், சேதுபதி, விஜய் சேதுபதி போல இவர் தன்னை ஒரு நிழல் போலீஸா இருக்கக்கூடியவங்களை பார்த்து நிஜ போலீஸே தன்னை உருவாக்கிக்கிட்டார். இவருடைய விசாரிக்கக்கூடிய தோரணையே ஒரு தனி அப்படின்னு சொல்றாங்க. எந்த வழக்குடைய கட்டாயம் மனித உரிமை நேரால் இருப்போம். ஒரு ஸ்டேஷன்ல ஏத்த மாட்டாரு. அங்க ஏதேனும் ஒரு சம்பவத்தை செய்துட்டு அடுத்த ஸ்டேஷனே டிரான்ஸ்பர் ஆகி போயிடுவாரு. அப்படிதான் பாத்தீங்கன்னா கோவில்பட்டியில ஒரு ரவுண்டியோட கால்ல சுட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கண்டக்டரோட கன்னத்துல அரைந்திருக்கக்கூடிய வழக்கு இருக்கு. ஒரு ஓட்டல் ஊழியரை கடைய சாத்திரம் சொல்லி அரைந்திருக்காரு. இப்படி ஏராளமான வழக்குகளும் இவர் மீது பதியப்பட்டிருக்கிறத நம்மால பார்க்க முடியுது. இசக்கி பாண்டியன் அப்படின்ற வழக்கறிஞரை தாக்க முற்பட்டதாகவும் துப்பாக்கியில சுண்ட முயன்றதாகவும் ஒரு வழக்கு இருக்கு. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் NHRC, SHRCன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இதுல எல்லாம் இவர் மீது மனித உரிமை மீறல் வழக்குகள் இது பட்டியப்பட்டிருக்கு. அப்ப இசக்கி ராஜா தன்னை ஒரு போலீஸ் அப்படின்றதுக்கு மேல ஒரு அதிகாரம் பெற்றவரா தன்னை நிலைநிறுத்திட்டு இருக்காரு. ஆனா இவரோட வலைதள பக்கங்கள்லாம், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு பழிநாட்டியாவே தெரிகிறாரு. நிறைய விழிப்புணர்வு வீடியோக்களை பதிவேற்றம் செய்திருக்காரு. இசக்கி ராஜா சமூக வலைதள பக்கங்கள்ல தான் எடுக்கக்கூடிய அந்த வழக்கோட விவரங்கள், தான் யார அரெஸ்ட் பண்ண போறோம் அந்த நிகழ்வுகளை கூட பதிவேற்றம் செய்திருக்காரு. எப்பவுமே கண்ணோட இருக்கக்கூடிய நிகழ்வுகள், பயிற்சியளிக்கக்கூடிய நிகழ்வுகள், அதே போல காவல்துறையை பற்றி பேசக்கூடிய நிகழ்வுகள், குற்றச்செயல்கள்ல ஈடுபடுவதற்கான எச்சரிக்கை, இது போன்ற சமூக வலைதளங்கள்ல எப்போதுமே பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒரு காவல் அதிகாரி இசக்கி ராஜா திருநெல்வேலியில பணியாற்றிட்டு இருக்கும் போதுதான் போந்து பணியில ஈடுபட்டிருக்காரு. அப்படி ஈடுபட்டிருக்கும் போது 2 பேரை குரத்தி போறாரு. குரத்தி போகும்போது கற்பக பாண்டியன் ராஜதுரைய பிடிக்கிறாரு. அந்த கற்பக பாண்டியனும் ராஜதுரையும் பிடிச்ச உடனே அவனுடைய செல்போனை பறிமுதல் செய்யறாரு. செல்போன்ல அப்துல்லான்றவர் அட்மினா செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சண்டிய வாட்ஸ்அப் குழு அப்படின்னு உருவாக்கிட்டார். அதை பார்த்தா மொத்தமும் அங்க திருநெல்வேலி சாரத்துல இருக்கக்கூடிய சமூக விரோதிகளை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்ட குழு. அந்த குழுவை ஊடுருவி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இந்த குழுவில தொடர்ந்து பயணிச்சீங்கன்னா சீரழிந்திருவீங்க, என் கையில மாட்டினீங்கன்னா நீங்க சிக்கி சின்னாரணம் ஆயிடுங்க சொல்லி ஒரு எச்சரிக்கை பதிவை போடுறாரு உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜா. இந்த பதிவை கேட்ட உடனே அந்த சரகத்துல இருக்கக்கூடிய அந்த ரவுடிகள்லாம் அந்த குரூப்பை விட்டு ஒவ்வொருவரா வெளியேறி அந்த தென்மண்டலத்தை கிட்டே காணாம போறாங்க. அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு போலீஸ் தான் இந்த சரகத்துக்கு வேணும் சொல்லி இவர் பிரபலமாகிறாரு. மதுரை சம்மட்டிபுரத்துல எம்எல்ஏ செல்லூர் ராஜு அலுவலகம் இருந்துச்சு. 2016ல 2 இருசக்கர வாகனங்கள்ல அவங்க என்ன செய்யறாங்கன்னா பெட்ரோல் குண்டுகளை வீசி பேர் போயிடுறாங்க. அப்படி ஈர்த்தப்பட்டவங்க மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றது 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. அந்த தனிப்படைகள் என்ன செய்து உரிய விசாரணை மேற்கொண்டு இசக்கி ராஜாவோட ஊரை சேர்ந்த மட்டை மாடசாமி அப்படின்றத கைது செய்யறாங்க. இந்த மட்டை மாடசாமி இசக்கி ராஜாவோட சொந்த கூட சேர்ந்தவர். அவர் கைது செய்து சிறை அடைக்காங்க. ஜாமீன்ல வெளியே வந்த பின்னாடி மட்டை மாடசாமி இருந்தது ரொம்ப கோபத்துல இருக்காரு. திரும்பவும் கொலை, கொள்ளை இது மாதிரி குற்றச்செயல்களை குறைக்க ஈடுபடக்கூடிய நபராக இந்த மட்டை மாடசாமி இருக்காரு. இன்னொரு வழக்குல அவரை கைது செய்யறதுக்காக போகும்போது இசக்கி ராஜாவோட கொலை மிரட்டல் விடுத்து அந்த ஆடியோ பதில வெளியிடுறாரு. இதற்கு பதிலடி தரும் விதம்
காரணமாக பாறைக்குட்டம் பகுதியை சேர்ந்த மட்டை மாடசாமிக்கு பகிரங்கமா எச்சரிக்கை விடுத்து ஒரு ஆடியோ வெளியிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, நான் சங்கரன் கோவில்ல தான் இருக்கேன், காவலர் உடுப்புல கூட வரமாட்டேன், துப்பாக்கி எதுவுமே எடுத்துட்டு வரமாட்டேன், நீ வெட்டுவேன்னு சொன்னையாமே, முடிஞ்சா வா 2 பேரும் மோதி பாப்போம்னு சொல்லி ஒரு ஆடியோ வெளியிட்டாரு. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போதே இவரை நிஜ சண்டியராவே மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் இவருடைய செயல்பாடுகள் எல்லாமே இருந்தது. தொடர்ந்து ஒரு இடத்துல பணியில இருத்த மாட்டாரு. இசக்கி பாண்டியன் என்ற வழக்கறிஞரை துப்பாக்கியா சுட்டு விடுவேன்னு மிரட்டிய வழக்குலதான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வளர்த்து பதினது. அடுத்து பெண்பாவனும் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு பணியிட மாறுதல் செய்யப்பட்டார். அந்த சமயத்துலதான் பழனியில ஒரு சம்பவம் நடக்கிறது. மருத்துவர் சத்திவேல் அப்படின்றவரோட வீட்டுல கொள்ளை நடக்குது. கிட்டத்தட்ட 480 பவுனை நகை திருட்டு வழக்கு நடக்குது. இதுல நீராவி முருகன் சம்பந்தப்பட்டிருப்பாரு. திண்டுக்கல்ல அந்த பழனியில மருத்துவ சக்திவேல் வீட்டு திருட்டு வழக்க விசாரிக்கிறதுக்கு தனிப்படை அமைக்கப்பட்டது. அந்த தனிப்படையில எஸ்ஐ இசக்கி ராஜாவும் இருந்தாரு. அப்ப நீராவி முருகனை தேடி போறாங்க. இந்த நீராவி முருகன் யாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில இருந்து குஜராத் வரை தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளியா இந்த நீராவி முருகன் இருந்தாரு. தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர் பகுதியை சேர்ந்தவர் நீராவி முருகன். நீராவின்றது அவர் வசித்த தெருவோட பெயர். அதை இணைத்து நீராவி முருகன் என்ன வைத்துட்டாரு. இவர் 12 வயதிலேயே கொள்ளை திருட்டு போன்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டதனால போலீசாரால் தேடப்படும் குற்றவாளியா இருந்ததனால பெற்றோரால் புறக்கணிக்கப்பட்டார், ஒதுக்கப்பட்டார். அதனால இவர் குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களோட நட்பு பாராட்டி அந்த குழுவுல தன்னை இணைத்துக் கொண்டாரு. சிறு வயது முதலே கொலை, கொள்ளை, கொடூர செயல்களில் ஈடுபடுதல் இது போன்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டு தமிழ்நாடு முதல் குஜராத் வரை ஒரு தேடப்படும் குற்றவாளியா இருந்தாரு. பல்வேறு குற்ற செயல்கள்ல இவர் ஈடுபட்டிருக்காரு. இவர் திருமணமும் செய்துட்டாரு. திருமணம் செய்து அவருக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு. இவர் செய்த குற்ற செயல்களால அந்த குடும்பம் பிரிஞ்சு போயிடுச்சு. பெற்றோரையும் பிரிஞ்சுட்டாரு, திருமண வாழ்க்கையும் கசிந்து போனது, குழந்தையும் பிரிஞ்சுட்டாரு. அப்புறம் திருநெல்வேலி குடியேறாரு. அப்ப போலீசால் தேடப்படும் குற்றவாளியா இருந்ததுனால தொடர்ந்து என்ன செய்யறாரு, சென்னைக்கு போறாரு. சென்னையில காஞ்சிபுரம், திருவள்ளூர் இது போன்ற நகரங்கள்லயும் இவர் மீது வழக்குகள் இருக்கு. கோயம்புத்தூர்ல இவர் மீது வழக்கு இருக்கு. தமிழ்நாடு முழுவதிலும் இவர் மீது கொலை, கொள்ளை, நகை பறிப்பு இது போன்ற திருட்டு சம்பவங்கள் அதிக அளவு இருக்கு. அப்பதான் தூத்துக்குடி மாவட்டத்துல திமுக துணை செயலாளர் ஏசி அருணாவை கொலை செய்த வழக்கு இது மீது பதியப்படுகிறது. திருப்பூர்ல ஒரு நகை திருட்டு சம்பவத்தின் போது தன்னுடைய கூட்டாளியையே கொலை செய்த வழக்கு இவர் மீது பதியப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் இப்ப திண்டுக்கல்ல பழனியில சக்திவேல் மருத்துவர் வீட்டுல 480 பவுன் நகைய திருட்டு வழக்கும் இவர் மீது பதியப்படுதா. இது தேடப்படும் குற்றவாளியா அறிவிக்கப்பட்டு இவரை தேடி அந்த தனிப்படை பிரிவுல இருந்தவர் தான் எஸ்ஐ இசக்கி ராஜா. இவர் நகை திருட்டு சம்பவத்துல ஈடுபட்டு முடிஞ்ச உடனே கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு தப்பி சென்ற அந்த திலவால தகிட்டு திரும்ப மறுபடியும் புதிய கூட்டாளிகளோட புதிய கொலையில ஈடுபடுவாரு. அடிக்கடி கூட்டாளிகளை மாத்திருவாரு, சிம் கார்டை மாத்திருவாரு, செல்போனை மாத்திருவாரு. இவரை தொடர்ந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 70 இவர் இந்த திருட்டு சம்பவங்கள்ல ஈடுபட்டிருக்காரு. சில சமயங்கள்ல இவரை கைது செய்து சிறையில வைப்பாங்க. உண்டன் சட்டமும் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஜாமீன்ல வெடி மறுபடியும் குற்ற செயல்கள்ல இருந்தது. ஒரு கொலை குற்றவாளி, அவர் மீது உண்டர் சட்டமே இருந்தாலும் கூட தப்பித்து செல்லக்கூடிய நபராகவே நீராவி முருகன் இருந்திருக்காரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நபரை கைது செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த தனிப்படைக்கு ஒப்படைக்கப்பட்டுதான் திருநெல்வேலி மாவட்டம் நாமநேரி பகுதியில களக்காடு செல்லும் சாலையில கொந்தை பகுதியில அவர் மறைந்திருக்கிற தகவல் கேட்டு எஸ்பி தலைமையிலான அந்த நாடு காவலர்களோட டீம் அங்க போறாங்க. அவரை சுற்றி வளைகிறாங்க. அப்ப அவர் காவலர்களை தாக்க முயற்சிக்கிறார். கத்தி கொண்டு அவரை வெட்ட முற்படும் போது காவலர்கள் காயமடைறாங்க. இதனால எஸ்பி இசைக்கிறார அவரை என்கவுண்டர் செய்யறாரு. தென்மண்டல ஐஜி அன்பு, எஸ்பி சரவணன் காவலர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள சில் டிஃபென்ஸுக்காகத்தான் இவரை சுடப்பட்டார் அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்தாங்க. ஆனாலும் கூட மேஜிஸ்ட்ரேட் நீதி விசாரணை துவக்கிறாம ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மனித உரிமை ஆணையம் இந்த வழக்கு காமாவ பூமந்து எடுக்குது. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வழக்கு பதியப்படுகிறது. கூடுதல் எஸ்பி லாவண்யா தலைமையில ஒரு விசாரணை அறிக்கை கேட்கிறாங்க. அவர் களக்காடு பதில விசாரணை துவங்கி விசாரணை அறிக்கையை கொடுத்தாங்க. செல் டிஃபென்ஸுக்காக தான் இந்த மீராவி முருகன் என்கவுண்டர் செய்யப்பட்டார் என்ற தகவலை நீதிமன்றம் தெரிவிக்கிறாங்க. இந்த வழக்கும் மனித உரிமை மீறலும் அவர் நீதி அப்ப நீராவி முருகனை என்கவுண்டர் செய்த சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டது. இப்படிப்பட்ட போலீஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவாகவே இசக்கி ராஜாவை கொண்டாடிய தருணம் 2022 மார்ச் மாதத்துல இந்த சம்பவம் நடந்தது. இப்படின்னா இசக்கி ராஜா தன்னை ஒரு ஹீரோவாக நிலைநிறுத்தி கொண்டார். ஆனாலும் கூட இது ஏற்க முடியாது. அது கொலைபாதகன், கொலை குற்றவாளி, கருணையே இல்லாத, ஈவு இரக்கம் இல்லாத பல்வேறு நகை திருட்டு சம்பவங்கள்லாம் ஈடுபட்டிருக்காரு.
அவர் என்கவுண்டர் செய்யப்பட வேண்டிய நபர் தான். என்கவுண்டரை நம்ம ஆதரிக்கல. அவர் மீது குடிக்க விசாரணை மேற்கொண்டு நீதிக்குறையை நிறுத்தி தண்டனை பெற்று தருவதுதான் காவல்துறையினரோட வேலை. அதை அவர் செய்திருந்தா நிச்சயம் நம்ம ராயல் சல்யூட் கொடுத்துடலாம். ஆனா பனை ஏறிய போய் நீ இன்னும் 4 குண்டு பாய்ச்சின்ற அளவுக்கு நீ சுடுற அப்படின்னா அது மனிதத்துவமே கிடையாது. இதைத்தான் நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். சமூகத்துல அவர்களுக்கு அதற்கான உரிமை வழங்கப்படவே இல்லை. சக மனிதனை நேசிக்கணவையா காவல்துறைக்கு என்ன அதிகாரம்? நீங்க கைது செய்யணும்னா கூட என்ன காரணத்திற்காக கைது செய்கிறீர்கள் என்ற தகவலை அவர்கள் உறவினர்களிடத்துல தெரிவிக்காம கைது செய்ய முடியாது. அப்ப ஒரு வழக்கு விசாரணைனா கூட நீங்க காவல் நிலையத்தை அழைத்து வந்து உரிய வழியில விசாரணை செய்யணும். கம்பு விளக்கு இது போன்றெல்லாம் தாக்குவதற்கான எந்த அதிகாரமும் கிடையாது. எதுவுமே அறியாம ஒரு பனையேறிக்கு ஏன் இந்த தண்டனையை இசக்கி ராஜா கொடுத்தார் அப்படின்றதுதான் இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல விவாதமா மாறி போயிருக்கு. கண்டன குரல்கள் பல்வேறு தளங்களிலிருந்து எழுப்பப்பட்டு வருகின்றன. இசக்கி ராஜா போன்ற காவலர்கள் செய்யக்கூடிய தவறால ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் களங்கம் ஏற்பட்டேங்கிறது. இந்த களங்கத்தை புடைக்க வேண்டியது காவல்துறை உயர் அதிகாரிகளோட பொறுப்பு. உரிய விசாரணை மேற்கொண்டு இசக்கி ராஜா தவறிழைத்திருக்கிறது நிரூபணமானால் அவர் மீது முற்றமற்ற தண்டனை வழங்கி அவர் காவல்துறையிலிருந்து பணிவிட செய்யப்பட வேண்டும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. இந்த மணிகண்டனுடைய 2 கால்களிலும் குண்டுகள் குலைத்து காயங்கள் ஏற்பட்டதால அவர் நிச்சயம் பணிக்கு செல்ல முடியாது. அவருடைய வாழ்வாதாரத்திற்கான படிகளை தமிழக அரசு ஆராய வேண்டும். அவர் கட்டாயம் இழப்பீட்டு தொகையை வழங்கணும். இதுல காவல்துறையும் உரிய விசாரணை மேற்கொண்டு அவர்களுடைய சம்பளம் வருமானம் இதெல்லாம் கணக்கு எடுத்துக்கொண்டு உரிய இழப்பீட்டை இசக்கி ராஜா மணிவேன் பாக்கியோடைய வருமானத்திலிருந்தே பெற்றுத்தரக்கூடிய வழிவகைகளை ஆராய வைக்க இதையெல்லாம் கட்டாயம் நீதிக்குறை செய்யும். தேசிய மனித உரிமை ஆணையமும் தமிழ்நாடு மனித உரிமை ஆணையமும் இந்த வழக்கை தாமாக முன்வந்து எடுத்து விசாரணை செய்ய வேண்டும். சிபிஐ வழக்காக பதிவு செய்யப்பட்டு உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. போராட்டம் நடத்தியவர்கள் மீது வழக்கு பதிந்துள்ளதாக தகவல்கள் வந்துள்ளது. போராடுவது சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை. அதை கருத்தில் கொண்டு பதியப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும். எனவே நீயாவது காவல்துறை விழித்துக் கொள்ளுமா, மனிதத்துடன் நடந்து கொள்ளுமா என்பதை அடுத்தடுத்த சம்பவங்கள்ல பார்க்கும். காவல்துறை உங்கள் நண்பன் என்பதை சொல்லில் நிரூபிக்காம செயலில் நிரூபிக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. இதுவரைக்கும் ஆலம் லைக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.